தேர்தல் நன்கொடை பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அரசியல் களத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரிடமும் பேச இருக்கிறோம். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்கின்ற காரணத்தினால் இதனை ரத்து செய்திருக்கிறது. முதலில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தடை செய்யும் அளவிற்கு நீதிபதிகள் கண்டிருக்கும் தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இதில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் தவறு நீதிமன்றம் சொன்னது கரெக்டு தானே. ஏன்னா செய்யக்கூடிய தவறுகளை சட்டபூர்வமாக சரி செய்யலாம் என்ற எண்ணத்திலே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அது சாதாரணமாக நீங்கள் மாறலாவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு நீங்கள் பணம் கொடுக்க போற அப்படிங்கிறதே தப்பு தானே. அடிப்படையில் தேர்தல் என்பது அதற்காக பணம் வசூல் பண்ணும்போது சாதாரணமாக தடை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானே. மாரலி ஸ்பீக்கிங், சமூக நீதி பிரகாரம் தேர்தலுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தவறு தானே. அதை சட்டபூர்வம் பண்ணிக்கலாம். அதனால அது நீங்கள் பாண்டு மூலமாக வாங்கிக்கலாம். அப்போ அவங்க எதிர்பார்த்து பாண்டு மூலம் வந்தோன்னா எவ்வளோ பணம் கொடுக்காங்க, யார் கொடுக்காங்கிற கணக்கில் வரும். அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க அல்லது தடை பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பண்ணாங்க. ஆனால் அது சரியான முறையில் இல்லை. அதனால இப்போ கரெக்ட் பண்ணாங்க. ஏற்கனவே செய்யப்பட்ட தவறு இப்போ நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சரி பண்ணி, தேர்தலுக்காக பணம் கொடுப்பது என்பது எந்த வகையானாலும் தப்பு. அதை நீங்கள் பாண்டு மூலமாக கொடுத்தாலும் சரி, அது வேறு வகையில் கொடுத்தாலும் சரி, அது உண்மையான ஜனநாயகத்துக்கு அது பொருந்தாது. அது செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு 5 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக வரவேற்கிறது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜனநாயகத்துக்கு ஒரு பலம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திரு நாராயணசாமி, இப்ப இந்த முறை நடைமுறைக்கு வந்ததிலிருந்து, அதாவது தேர்தல் பத்திரங்கள் முறையானது நடைமுறைக்கு வந்ததிலிருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்க கண்டிருக்கிறீங்க? அதாவது தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த நன்கொடை பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கின்றன. இதை தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்த்தார்கள். அதற்கு காரணம், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சிக்கு நிதி திரட்டுவதற்காக மறைமுகமாக எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளில் இருந்தோ, தொழிற்சாலை அதிபர்களிலிருந்தோ, தொழிலதிபர்களிடமிருந்தோ பல ஆயிரம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். இதில் எந்த கார்ப்பரேட் கம்பெனி எவ்வளவு தொகை கொடுத்தது, எந்த கம்பெனி எவ்வளவு தொகை கொடுத்தது என்பது தெரியாத அளவிலே இருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. அது மட்டுமல்ல, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். நன்கொடை கொடுத்தா அரசியல் கட்சிகள் கொடுப்பது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இதை எதிர்த்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தேர்தல் கமிஷனும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இந்த இந்திய கம்பெனி சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று கூறினார்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்தை, ஒன்று, அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்றது இருக்குமே தவிர யார் கொடுக்கறாங்கன்னு இருக்காது. அதாவது ஸ்டேட் பேங்க்ல அவங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பாண்டு வாங்கி அந்த அரசியல் கட்சி கொடுக்கலாம். இப்படி பல கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்னன்னு சொன்னா, நடைமுறையில் எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த பணத்தை வச்சு, இந்த கருப்பு பணம், அந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை பத்திரமாக கொடுக்கிற பணம் பூரா கருப்பு பணம், கணக்கில் வராத பணம். இதைத்தான் கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் கொடுக்குறாங்க, பெரிய கம்பெனிகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சி மாநில எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குறதோ, ஆட்சி கழிப்பு வேலையை பார்க்கறது மாதிரி இருந்து வந்தாங்க. இது பல மாநிலம் நடந்திருக்கு. மத்திய பிரதேசம் நடந்திருக்கு, ராஜஸ்தான்ல முயற்சி பண்ணாங்க,
கர்நாடகத்தில் ஆட்சி கவுத்தாங்க. இதுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனக்கு 25 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. இப்ப நாம ஆர்டிஐல கேட்டோம், எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பாண்டு கொடுக்கப்பட்டு நன்கொடை பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு தொகை கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கார்பரேட் கம்பெனிகள் அது கொடுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே இதை அதனாலதான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது உச்ச நீதிமன்றமானது தர்மத்தை, நியாயத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அதாவது மக்களுக்கு எந்த அரசியல் கட்சி எவ்வளவு பணம் கொடுக்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்பதை, அந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். திரு வள்ளிநாயகம் ஐயா, இப்ப இத்தனை வருடங்களாக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை தொடர்ந்து வந்திருக்கிறது. இப்ப தற்பொழுதும் வாங்கி வைத்திருப்பார்கள் நிறைய. இப்ப ஏற்கனவே வாங்கிய பத்திரங்களை என்ன செய்வது, அதற்கு என்ன நடைமுறை, என்ன சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம்? அது ஜட்ஜ்மெண்ட் தான். அதாவது ஏற்கனவே நடந்த விஷயத்தை அதை கேன்சல் பண்ணுறாங்களா, அது ரிவீல் பண்ணணுமா, அல்லது தகவல் உரிமை சட்டத்தின் பிரகாரம் சொல்லணுமா அப்படிங்கிறது என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சாதாரணமாக பழைய டைரக்ஷன்ஸ் அது என்ன படித்து பார்த்தால்தான் அந்த அந்த பணம் என்ன ஆகும். ஏற்கனவே பணம் வாங்கியாச்சு, பணம் கொடுத்தாச்சு, அந்த பாண்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட பேர் வெளியிடணுமா வேணுமா அப்படிங்கிற தேவை ஏற்படும் போது 90% வெளியிடணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது மாதிரி பண்ணுறதே தப்புன்னு சொல்றதுக்கு அப்புறம் கடந்த காலத்தை சொல்றதால யாருக்கும் எந்த விதமான லாபம் ஏற்பட முடியும், எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நிச்சயமாக வரவேற்க தகுந்தது. ஜனநாயகத்துக்கு ஒரு காப்புரிமையாக, ஜனநாயகத்தில் இண்டிபெண்டாக யாரும் ஆக்ட் பண்ணலாம், அவன் பணம் கொடுத்தான் இவன் பணம் கொடுத்தாங்கிறது வெளிப்படையாவோ அல்லது மறைமுகமோ தெரியப்படுத்தாமல் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. அதனால கொடுக்குற சரின்னு சொல்ல வர தேர்தலுக்கு வரும்போது பணம் கொடுக்குற நிலையை ஏற்படவே கூடாது என்பதுதான் எனது கருத்து. அப்பதான் உண்மையிலே ஜனநாயகம் வரும். ஏற்கனவே அதாவது சட்டம் போடுறது ஒன்று, அதை இப்போ சட்டம் போடுறது கூட்டம் சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு, சட்டத்தை திருத்தி அதை மீறி இருக்கவங்க அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கவிஞரே பாடிட்டாரு. அது மாதிரி அந்த சட்டத்தை மீறுவது எப்படிங்கிறதுக்கு பல பேர் பல வகையில் பார்க்கலாம். அப்படி மீறாமல் இருக்கிறதுக்காக தலையில் ஒரு குட்டு போடுற மாதிரி நியாயமாக நடத்தணும், நியாயத்தை நடந்து நீ பணம் அதாவது இது அமௌண்ட்ஸும் இன்டைரக்ட்லி ஓட்டுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. நாளைக்கு இந்த கம்பெனி கார்பரேட் பண்ணும்போது என்ன பண்ணான்னு யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கார்பரேட்டை வாங்கும்போது டைரக்டா கம்பெனியில் கொடுக்காம அந்த கம்பெனிக்கு எல்லாத்தையும் அங்கே பணம் கொடுக்க அப்படின்னு அந்த பணத்தை டைரக்டா கம்பெனி பேர்லாம் மாற்றிட்டா யார் கொடுத்தாலும் தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால உச்சநீதிமன்றம் தந்திருக்கின்ற இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க திரு நாராயணசாமி ஐயா. இப்போ வெளிப்படைத்தன்மை இல்லை என்கின்ற ஒரு காரணம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் முன்வைக்கப்பட்ட சூழலில் மத்திய அரசு என்ன தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது என்றால், இப்ப வெளிப்படைத்தன்மையோடு யார் பணம் கொடுக்கிறாங்க என்கின்ற தகவலை வெளியிடும் பொழுது அவர் இந்த கட்சியை சார்ந்தவர் என்பது தெரிந்துவிடுமே, வெளிப்படையாக தெரிந்துவிடுமே அப்படின்னு மத்திய அரசு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்றதில்ல, குறிப்பா ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்கறவங்க அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவன்னு சொல்ல முடியாது, அந்த அரசியல் கட்சியுடைய அனுதாபின்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த அரசியல் கட்சிக்கு நிர்பந்தம் காரணமாக, அவர்கள் சலுகைகள் பெறுவதற்கு காரணமாக அவங்க கொடுக்கலாம். அதனால அவங்க அந்த கட்சியை சேர்ந்ததுன்னு சொல்ற மத்திய அரசுடைய வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவர்கள் செய்த தவறை அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக மத்திய அரசானது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்குறாங்க, அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட முடியுமா?
அல்லது பல கம்பெனிகள் கொடுக்குறாங்க, தொழிற்சாலை அதிபர்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. அவர்கள் சலுகைகள் பெறுவதற்காகவும் தங்களுடைய கருப்பு பணத்தை கொடுப்பதும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த யார் கொடுத்தாங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்காக இது செய்யறாங்களே தவிர வெளிப்படையா வந்து யாரு, அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சமமான இடம் கொடுக்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், அதாவது அவர்கள் நிதி வசூல் செய்யும் பொழுது, நன்கொடை வசூல் செய்யும் பொழுது அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஜனநாயக நாட்டில் நடக்க வேண்டியது. மறைமுகமா, அதாவது மிரட்டி பணம் வாங்குறது அல்லது சலுகை கொடுத்து பணம் வாங்குறது என்பது ஒரு அரசியல் ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாக போகும்போது மற்ற அரசியல் கட்சிகள் அதுல பாதிக்கப்படுறாங்க. அந்த பணத்தை வச்சு அந்த ஆளுங்கட்சியானது தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குறதும் ஆட்சி கழிப்பு வேலையை செய்வதற்கு அது வித்துடுவதாக அமையும். அதற்காகத்தான் உச்சநீதிமன்றமானது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கும் நன்கொடை என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த வரவேற்பு வந்து குறிப்பா இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்களிடம் பேசலாம். சார், இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. என்ன விதத்தில் எல்லாம் மீறுகிறது? அதாவது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் எனி லா, இது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை. எந்த ஒரு சட்டம் போட்டாலும் அந்த ஒளிவு மறைவில்லாத புரியும்படியான சட்டம் போடணும். அதான் டிரான்ஸ்பரன்சி. அரசோ அல்லது தனி நிறுவனமோ அல்லது பொதுமக்களோ சட்டபூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மறைமுகமாக செய்யக்கூடாது. சட்டத்தில் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக செய்யணும் அப்படிங்கிறதான் மெயின். அந்த அடிப்படையில் தான் தகவல் உரிமை சட்டம் வந்தது. அந்த அடிப்படையில் தான் என்ன நடக்குது கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம், பார்லிமெண்ட் கேட்கலாம், சட்டசபையில் கேட்கலாம் பண்ணதால. ஸோ டிரான்ஸ்பரன்சி எல்லாம் இது அடிப்படை. அந்த அடிப்படையை மீறும் போது அரசியல் சட்டத்தை மீறுவதாக கருதப்படுகிறது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடுது. அதான் அந்த அடிப்படை மீறக்கூடாது என்பதுதான் அரசியல் சட்டம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் என்பது திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு காரணமும் கூறப்பட்டது. திரு நாராயணசாமி ஐயா, இப்ப இந்த பத்திரங்கள் மூலமாக ஆளும் கட்சி ஆதாயம் அடைந்தது, மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதாயம் அடைந்தது எனும் பொழுது காங்கிரசும் இதன் மூலம் ஆதாயம் அடைந்திருக்கிறது தானே? காங்கிரஸ் கட்சியானது ஆதாயம் அடைந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியானது தெளிவாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். பாண்டு சம்பந்தமாக கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு காரணம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது. இரண்டாவது, இதன் மூலமாக வந்து அதாவது ஆளுங்கட்சியானது, அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற நிலை மாறி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதன் மூலமாக அவர்கள் நிறைய பணத்தை பெற்று அரசியல் காரணங்களுக்காக தங்களுடைய அரசியலுக்கு சித்து விளையாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த பணம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை தடுக்க வேண்டும். குறிப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் வந்து எல்லோருக்கும் எல்லா நிலையும் இருக்க வேண்டும். எதுல வந்து வெளிப்படைத்தன்மை, இப்ப மாண்புமிகு நீதி அரசர் வள்ளிநாயகம் அவர் சொன்னது போல எல்லாவற்றிலும் வந்து அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்தை நடைமுறை கொண்டு வரும் பொழுது அதுல வந்து மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. மக்களுக்கு வந்து இந்த அரசியல் கட்சி இவ்வளவு பணம் கொடுத்துக்கிறாங்க என்று தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அதை வந்து வெளிப்படையா வந்து அவங்க வெளியில வந்து மக்கள் மத்தியில சொல்லணும். அந்த அரசியல் கட்சி சொல்லணும். எதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து வெளியிடுறாங்க? அரசியல் கட்சி வாங்கின நன்கொடைய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பினா அவங்க வந்து அதை வெளியிடுறாங்க. இப்பொழுது யார் கொடுத்தார்கள் என்று அவர்கள் வெளியிடுவதில்லை. யார் கொடுத்தார்கள் வெளியிட்டாக்கா அந்த அரசியல் கட்சி அதனால வந்து பாரதிய ஜனதா அந்த அரசியல் கட்சி கொடுத்த பணத்தினால அந்த கம்பெனிக்கு லாபம் வந்திருக்கா, அந்த கம்பெனி பலன் அடைஞ்சுதான் எதிர்கட்சிகளுக்கு தெரியும். அதனால வந்து அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வெளிப்படைத்தன்மைக்காகவும் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது வரலாறு சிறப்பு தீர்ப்பு மட்டும் இல்ல,
ஜனநாயகத்தின் அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு அனைத்து தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னது. அதனால இது வரவேற்கத்தக்கது என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஐயா, இந்த முறைக்கு, தேர்தல் பத்திர முறைக்கு தேர்தல் ஆணையமும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது, ரிசர்வ் வங்கியும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. தற்பொழுது உச்சநீதிமன்றமும் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இப்போ ஒருமித்த கருத்து இத்தனை பேருக்கு இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டதா? சாதாரணமாக ஒரு வழக்கு என்பது காலதாமதமாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதை சொல்லுவோன்னா இன்னைக்கு ஒரு நாள் போராது. உச்சநீதிமன்றத்தை 7 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு பல்வேறு காரணத்தால் இருக்கிறவங்க ஏன் ஆச்சு, ஏன் உடனே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த கேள்வியை, இந்த இன்டர்வியூவே கோஸ் ஆன் ஃபார் 1 hour. கேன் ஐ ரெஸ்ட்ரிக்ட் யூ? கேன் ஐ சே 1 minute சொல்ல முடியுமா? ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் அவ்வளோ இந்த ஒரு இடத்துல விஷயத்தை வாங்கி ஒருத்தர் ஒப்பீனியன் கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை படித்து அப்போ தானே கேட்குறீங்க. அதுபோல் ஒரு வழக்குன்னு வரும்போது வழக்கு இவங்க அவ்வளோ பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு வழக்கறிஞர் ஆரம்பிச்சுன்னா ராத்திரி 1 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 1 மணிக்கு பேச முடியுமா? ஸோ ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு நீதி டைம் இருக்குது. அந்த டயத்தை பார்த்து பேசுகிறாங்க. ஒரே வழக்க நீதிமன்றம் 10 நாள் கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் பல்வேறு காரணத்திற்காக வழக்கின் தன்மையை பொறுத்து, வழக்கில் இருக்கிற பார்ட்டிஸை பொறுத்து, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கேட்கவே இல்லை, எனக்கு சான்ஸ் தரவே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் எல்லோருடைய என்ன சொல்ல வர்றீங்கப்பா, அது சட்டப்பூர்வமாக சொல்லுங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு சொல்லுங்கள், பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லித்தான் இது டைம் ஆகுது. அது இந்த வழக்கு மட்டும் இல்லை, எல்லா வழக்கும். அதாவது 2 ப்ராவர்ப் உங்களுக்கு தெரியும். ஜஸ்டிஸ் ஹரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீடுங்கிறீங்க, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்க. 2 முரண்பாடான 2 பழமொழிகள். ஆக இதுக்கு நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு வழக்கு என்பது வழக்கின் தன்மையை புரியாமல், வழக்கு சம்பந்தோட சட்டத்தை புரியாமல், வழக்கறிஞர் பேசுகிற வாதத்தை புரியாமல், மற்றவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை புரியாமல் ஒரு வழக்கு முடிவு வர முடியாது. அதுக்கு நேச்சுரலி டைம் வில் கன்சியூவ்டு. அதனால வழக்கு தாமதமாகிறதுக்கு காரணம் நீதிமன்றம் மட்டும் காரணம் அல்ல, எல்லோரும் சேர்ந்த ஒரு காரணம். அதனால அதை ஒரு காரணமாக சொல்லி தீர்ப்பு தப்புன்னு சொல்ல முடியாது. தீர்ப்பு டிலே ஆக இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை முன்வைச்சோம். ஐயா, இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். தேர்தல் பத்திர முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அனைவரும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல உச்சநீதிமன்றம் கூறியவற்றை பார்க்கும் பொழுது குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, விதிமுறைகள் எல்லாம் வலுவாக இல்லை அப்படிங்கறத அழுத்தமாக முன்வைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கட்டுப்பாடுகளை இன்னும் வலுவாக்க வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை இந்த முறை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அதாவது இது முதல்ல எல்லாருக்கும் தெரியும், தேர்தலில் அனுமதிக்கப்பட்ட தொகையை எந்த வேட்பாளரும் செலவு பண்றதில்ல. எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கிற தொகை வேறு, அதை போல பல மடங்கு தொகையை செலவு பண்றாங்க. அப்போ இந்த ஃபண்டு எப்படி கிடைக்குது? அதுவும் குறிப்பாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க இந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ 2017 இப்போ இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எலக்டோரல் பாண்டு இதை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அவங்க இன்கம் டாக்ஸுக்கு திருத்தம் கொடுக்கறாங்க, கம்பெனிஸ் ஆக்டுக்கு திருத்தம் கொடுக்கறாங்க, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு திருத்தமாக கொண்டு வராங்க. இந்த திருத்தங்களை எல்லாம் அவர்கள் ராஜ்யசபையில கூட விவாதிக்கிறத தவிர்ப்பதற்காக அவைகளை மணி பில்லாக கொண்டு வருகிறார்கள். முதல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா முழு தீர்ப்பையும் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஒன்று, அதுவே இந்த அரசாங்கம் செய்த ஒரு பெரிய மோசடியாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன், ராஜ்யசபையில் விவாதம் இன்றி இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க சட்டமாக்குறாங்க மணி பில் அப்படின்ற போர்வையில். ஒன்று. 2, என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி 20,000க்கு குறைவான அமௌண்ட்டை இருந்தா அதை தெரிவிக்க வேண்டாம் இருந்து அதை 2,000 ஆக்குறாங்க. ஒரு 2. 3, அதை அடுத்து
இந்த ஸ்டேட் பேங்க் மூலமா வாங்குற எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவன் 1 கோடி ரூபாய்க்கு கூட வாங்கலாம். யார் வாங்குவாங்க? கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற அந்த ஃபண்டை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதான் இந்த பாண்டோடைய, இந்த எலக்டோரல் பாண்டை கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணமே அது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதுதான். 2017 95% இப்ப ஆளுங்கட்சிக்கு இந்த பணம் போச்சுன்றது தகவல் சொல்லுது. என்னன்னா பொதுமக்களுக்கு தெரியாது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியாது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது. ஆனா ஸ்டேட் பேங்க் கொடுக்கிற தொட்டு, ஸ்டேட் பேங்க் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட், அவங்களுக்கு மட்டும் தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு தராங்க என்னன்றத. எனவேதான் இதை வந்து அப்போ உடனடியாக வழக்கு தாக்கல் பண்ணாங்க, குறிப்பாக சிவில் சொசைட்டி. நம்ம வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல இந்த வழக்கு தாக்கல் பண்ணவங்க. 2017 அப்புறம் 19 தேர்தல் வந்து, அதுக்கு இடையில பல மாநில தேர்தல் வந்து, ஒவ்வொரு தேர்தல் போதும் கோடிக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கும் மேல இந்த மூலமாக பணம் வந்து வசூலிக்கப்பட்டு இருக்கிறது. அதை வந்து யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட்ல திருத்தம் பண்ணதன் மூலமாக சீலிங் இருந்து ஒரு 7.5% அப்படின்றது, அந்த சீலிங் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி சப்சிடியரி ஆஃப் அயல் நாட்டு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி, அவங்க கொடுக்கறதுக்கு இருந்த தடையை நீக்கிறாங்க. எனவே எல்லா மூலமாகவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நிதி வரலாம், குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு வரலாம். அதை யார் கொடுக்கறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. அப்படின்னா அதை என்னங்க, அதை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு 10 வருஷம் ஆகுது. ஏன்? பல தேர்தல்ல வந்து அவர்கள் பல கோடிக்கணக்கா ஆளுங்கட்சி எடுக்கிறதுக்கு மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் உதவி செய்ததாக மனித உரிமை ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். கடைசியாக 10 ஆண்டு பொறுத்தாச்சும் இப்ப அவங்க பண்ணாங்களேன்ட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பாக பார்க்கிறோம். இது வந்து, ஆனால் இது மறுபடியும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தாங்கள் ஆட்சியிலே இருக்கும் போது பணத்தை வந்து கார்பரேட்டுகள்கிட்ட வசூல் பண்ணுவதற்காக பல ஏற்பாடுகளை பண்றாங்க. அதிலே ஒரு மோசமான உச்சகட்ட ஏற்பாடு 2017 பண்ண இந்த எலக்டோரல் பாண்ட், ஸ்டேட் பேங்க் மூலமாக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக விநியோகிக்கப்பட்ட இந்த எலக்டோரல் பாண்டு, நான் சொன்ன இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மணிபில் என்ற போர்வையில் ராஜ்யசபையில் விவாதமின்றி வந்தது. அதை இப்போது உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது, வரவேற்கலாம். இது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். திரு பாலகிருஷ்ணன் ஐயா, வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் வரவேற்பை தெரிவித்திருக்கிறீர்கள். மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில், இன்னும் 2 மாதங்களில் மக்களவை தேர்தலை சந்தித்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது இதே ஆட்சி தொடருமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் இந்த தீர்ப்பு அதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாமா? உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பல பேர் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட சில அமைப்புகள் தான் அந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை, அவங்களும் போட்டிருக்காங்கிறது உண்மை. ஆனா முதல்ல அகில இந்திய அளவில் ஒரு கட்சி என்கிற முறையில் இந்த தேர்தல் பத்திர முறையை அனுமதிக்க கூடாது, ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதுவும் சேர்ந்து சமூக அமைப்புகள் பலரும் சேர்ந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. என்னன்னா, இந்த வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. முன்னாடியே இந்த தீர்ப்பு வந்திருந்தா கடந்த 2-3 தேர்தலில் பாஜக செய்யக்கூடிய பலவிதமான தில்லுகுள்ளுகள், பலவிதமான முறைகேடுகளுக்கு வழி இல்லாம போயிருக்கும். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன காரணத்தினாலேயே மிகுந்த தாமதமா வந்து இந்த வழக்கை விசாரிச்சு, தாமதமா வந்தா கூட பரவாயில்ல, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நல்ல தீர்ப்பு என்றுதான் நான் இந்த தீர்ப்பை வரவேற்க விரும்புறேன். குறிப்பா எங்கள் கட்சி எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த தேர்தல் பத்திர முறை என்பது ஒரு கார்ப்பரேட், உள்நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கிட்ட அதிகமான பணத்தை வாங்கி அந்த பணத்தை தான் இன்னைக்கு பாஜக எல்லா விதமான தேர்தல் செலவுகளுக்கும் பயன்படுத்துது. தேர்தல் செலவுகள் மட்டும் இல்லை, இப்போ ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 100 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிக்களை விலைக்கு வாங்குறது, அரசியல் கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்குறது போன்ற பலதை பாஜக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அது எல்லாத்துக்குமே ஊற்றுக்கண்ணா இருப்பது எதுன்னா இந்த தேர்தல் பத்திர முறை என்பதுதான் இருக்கு. ஏன்னா
இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கு தான் 80% அந்த தேர்தல் பத்திரங்களை கொடுக்கறாங்க. எங்க கட்சி அநேகமா இந்தியாவில் எங்க கட்சி தேர்தல் பத்திரத்தை எதிர்க்கிற காரணத்தினால நாங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கினதே கிடையாது. ஆனா ஆளுங்கட்சி தான் பெரும்பகுதியான பணத்தை வாங்கியிருக்காங்க. 5000 கோடி 10,000 கோடி என்கிற அளவுக்கு கார்ப்பரேட் முதலாளிகிட்ட பணம் வாங்குறாங்க. வாங்கிதான் இந்த முறைகேடுகளை பூரா செய்யறாங்க. ஆகவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்கி தேர்தல் நடத்தி அந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னா நாளைக்கு அந்த ஆட்சி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தானே செயல்படும். அது எப்படி மக்கள் அரசா இருக்க முடியும்? மக்களுடைய திட்டங்களை எப்படி செயல்படுத்துவாங்க? பிஜேபி அதுதான் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அரசா தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம ஏராளமா பாக்குறோம். எனவேதான் இந்த திட்டம் கூடாது என்று வற்புறுத்தணும். நீண்ட நல்ல விஷயம் என்னன்னா 5 நீதிபதிகளும் அநேகமா ஒரே கருத்துல இந்த தீர்ப்பை வெளியிட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியது. தொடர்ந்து பேசலாம். திமுகவினுடைய வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசலாம். சரவணன் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வரவேற்கின்றன. பாலகிருஷ்ணன் ஐயா பேசும்பொழுது நாங்கள் இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்கியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்க கட்சியினுடைய நிலை என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இந்த தீர்ப்பு ஒரு மகத்தான தீர்ப்பு, ஒரு உன்னதமான தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் எப்பொழுதுமே ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக தொடர்ந்து இது ஊழலுக்கு வழிவகுக்கிறது. ஒட்டுமொத்த இதையும் அந்த ஒரு கட்சியே 5000 கோடி ரூபாய்க்கு மேல எலக்டோரல் பாண்ட்ஸ்ல நிதியை திரட்டி இருக்கிறார்கள். இதனால என்ன குவிட் ப்ரோ கோ என்ன என்றே தெரியவில்லை. இப்போ முக்கியமா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதை எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும், யாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வெளியிட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். இதுல இருந்தே நமக்கு தெரிந்துவிட போகிறது பாஜக யார்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கு, அவர்களுக்கு என்ன சகாயம் செய்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்துவிட போகிறது. சற்று கொஞ்சம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால ஞாபகம் இருக்கும், கார்பரேட் டாக்ஸை குறைச்சாங்க. 30% இருந்த கார்பரேட் டாக்ஸை குறைச்சு ஐ திங்க் 22.5% ஏதோ ஆக்குனாங்க. இதனால ஆல்மோஸ்ட் பல லட்சம் கோடிகள் இந்தியாவிற்கு அந்த வருமானத்திலிருந்து இழப்பு ஏற்பட்டது. அதையெல்லாம் ஐ திங்க் இப்படி வந்திருக்கலாம், கார்பரேட் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கலாம். அதனால இது வெளியில் வந்த பிறகுதான், டிஸ்க்ளோஷர் வந்த பிறகுதான் தெரியும் யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியும். அதை விட ரொம்ப எல்லாருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ரியாக்ஷன் என்ன? யாராவது கருத்து தெரிவித்தார்களா? நான் ஃபாலோ பண்ணல. புதிய தலைமுறைக்கு பாஜக தலைவர்கள் யாராவது கருத்து தெரிவிச்சாங்களா? உங்களை கேட்கிறேன். இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை. அவங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான், அவங்க யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இப்படி ஒரு பேரிடி இறங்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதை எப்படி இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னுடைய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த முறையை பார்க்கும் பொழுது 3 வார காலத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. இதை எப்படி சர்க்கம்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன் என்றால் இதற்கு முன்னால் பாஜக அவர்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக என்ன செய்தார்கள் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். உதாரணமாக இடி டைரக்டர் அவருடைய அந்த பணி நீட்டிப்பு சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதே போல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாருன்னா, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டார். மதிக்கவில்லை பாஜக அரசு, அது மதிக்கவில்லை. ஏன்னா அவர்களுக்கு அது இன்கன்வீனியன்ஸ். அதனால என்ன பண்ணாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு பிஎம் சொல்லக்கூடிய, பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய யாராவது ஒரு கேபினெட் மினிஸ்டர் அந்த குழுவிலே இணைத்தார்கள். அதே போல டெல்லியில அந்த இந்த தீர்ப்பு வந்துச்சு. நம்முடைய டெல்லி சட்டசபைக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்ல லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா? டெல்லி சட்டசபைக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டம் இயற்றினது பாஜக. இப்போ
இந்தியாவுடைய ஜனநாயக எதிர்காலம் பாஜக இந்த தீர்ப்பை எப்படி அணுகுகிறது என்பதிலே இருக்கிறது. ஏன்னா இன்னும் 3 மாச காலத்திற்கு அவர்கள் தான் ஆட்சியிலே இருக்க போகிறார்கள். அவர்களுடைய அந்த பெரும் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும். இதுதான் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதுவும் நீங்க வேற சொல்றீங்க பாஜக தலைவர்கள் யாருமே பேசல, எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. பேசல. இன்று மாலை 4 மணிக்கு அவர்கள் இது குறித்த விளக்கத்தை அளிப்பார்கள் என்கின்ற ஒரு தகவலும் நமது டெல்லி செய்தியாளரிடமிருந்து வந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவரிடம் பேசலாம். சார், அப்போ இந்த தேர்தல் பத்திர விஷயம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதே போன்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து இது போன்ற வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குதா இந்த தேர்தல் பத்திரம் போன்று? பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ உப்பாவை பத்தி எதிர்க்கிறாங்க, இடி பத்தி எதிர்க்கிறாங்க, அது மாதிரி எவ்வளவோ செய்திகள் இருக்கு. கிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 40% ஆஃப் எம்பிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல கடுமையான கிரிமினல் குற்றங்கள் நிலுவையில் இருக்கு. அவங்க மந்திரியா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. என்ன கடுமையான குற்றம்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் முடியறதே இல்லை. அவங்க பல ஆண்டு காலமா இருந்துட்டு போயிடுவாங்க. இப்ப இடி வழக்க ரொம்ப விரைவாக நடத்துற இந்த அமைப்புல இந்த 40% எம்பிக்கள் பேர்ல இந்த குற்ற வழக்குகள்லாம் நிலவையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப எத்தனை பேர் வழக்கு முடிஞ்சு நிரபராதின்னு ஆயிருக்காங்க, இல்ல அல்லது குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதுல இப்ப எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமாகவே 2017 வந்ததுக்கு பிரிவு காலம் கிடைச்சிருக்கு. அதுல இப்ப இவர் கேட்ட மார்க்சிஸ்ட் கட்சியும் பல சிவில் சொசைட்டிகளும் இதை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு முறை தேர்தலும் போதும் உச்சநீதிமன்றத்தை அணுகும். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரிக்கும், வழக்கு எடுத்து விசாரிக்காது. இந்த முறை விசாரித்ததற்காக உச்சநீதிமன்றத்துக்கு உண்மையிலேயே நமது பாராட்டை தெரிவிக்கலாம். அவர்களுடைய வழக்கு உண்மையிலேயே சரித்திரபூர்வமான வழக்கு. ஏன்னா மணி பவர் முக்கியமா இதை நேர்மையான தேர்தல் சம்பந்தப்பட்டது. ஒரு கட்சி கிட்ட ஒரு 10,000 கோடி, அவர்கள் ஒருத்தர்லாம் 5,000 சொன்னார், இல்ல 10,000 கோடி 2020 மதன் பி லோக்கூர் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போதே அவர்கள் 6,450 கோடி எலக்டோரல் பாண்டு விற்கப்பட்டதாக சொன்னார்கள். அதிலே 95% ஆளுங்கட்சியாகிய பிஜேபிக்கு போயிருந்தா சொன்னாங்க. 2020 நம்ம 2024 இருக்கும். அதனால கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல இந்த மாதிரியாக பணம் இந்த போயிருக்கு. அதனால இன்னைக்கு அவங்க நினைச்ச மாதிரி அவங்க எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்க முடியுது, ஆட்சி கவிழ்ப்பை நடத்த முடியுது, எல்லாத்துக்கும் சாத்தியமாகுது. எனவே ஒரு நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு இந்த மாதிரி இந்த தேர்தல் எலக்டோரல் பாண்ட் என்பது எதிரானதாக இருக்கிறது. ஒரு நேர்மையான தேர்தலை உறுதி செய்யவில்லை. எனவே இப்ப இதை பண்ணியிருப்பது ஒரு நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு ஓரளவு உதவி செய்யும். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அவங்க இவிஎம் சம்பந்தமாக கோரிக்கை இருக்கிறது. ஏன்னா இவிஎம்ல இப்போ விவிபிஏடின்ற ஒரு இயந்திரம் இருக்கு. அதை நீங்க நம் கண்ணுக்கு முன்னாடியே பார்ப்போம். அது பிரிண்ட் ஆகி அதுல போய் விழும். அது என்றது இல்லை. அதை ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு 5 பூத்துக்கு தான் என்றாங்க. இப்ப எல்லா சிவில் சொசைட்டியும் இப்போது எதிர்கட்சிகளும் கேட்டிருக்காங்க. அதை எல்லா விவிபிஏடியும் என்னன்னு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய உலகம் மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஜெர்மன்ல எல்லாம் கூட தேர்தலில் எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது. எல்லாம் பழைய மாதிரி பேப்பர் பேலட் தான் இருக்கு. அது வரணும்னு கேட்கறாங்க. இதை மாதிரி பல்வேறு வேலைகள் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வேணும். அவங்க போடுற ஓட்டு அவங்க குறிப்பிட்ட ஆளுக்கு தான் போய் சேருதா, அது கரெக்டா என்றாங்களா அப்படின்ற உறுதியான நம்பிக்கை வேணும். மற்றபடி ஹைடெக் நம்மளை விட உயர்ந்த ஹைடெக்ல இருக்காங்க அமெரிக்காவிலையும் ஜெர்மன்லயும். அவங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தல? எனவே இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையில் இப்போ எலக்டோரல் பாண்டு பிரச்சனையில் குறைந்தபட்சம் 2017 நிலுவையில் இருக்கக்கூடியதை இப்போதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னது ஓரளவு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஏற்கனவே இதை குறிப்பிட்டது போல இதை அவங்க கொண்டு வந்த முறையே மோசமான முறை. ராஜ்யசபையில விவாதம் இல்லாமல் இதை ஒரு மணி பில் என்றுதான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு திருத்தம் என்ற முறையில கொண்டு வந்தாங்க. இந்த பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டாம், எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்ல வேண்டாம், இன்கம் டாக்ஸுக்கு சொல்ல வேண்டாம், யாருக்குமே தெரியாது. ஸ்டேட் பேங்க்கு மட்டும்தான் தெரியும்.
ஸ்டேட் பேங்க் வந்து ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கு. எனவே ஆர்டிஐன்றத சொல்றதுக்கு, அதனால ஆர்டிஐல கேட்டாலும் உங்களுக்கு தகவல் கிடைக்காது, கிடைக்க கூடாது என்பதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை. அதை இன்று உச்சநீதிமன்றம் தகர்த்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாம திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் திருப்பி தராங்கன்னு பார்ப்போம். வாங்கினவெல்லாம் எங்க திருப்பி தர போறாங்களா பார்க்கலாம். அதை எப்படி அமுல்படுத்த போறாங்க உச்சநீதிமன்றம் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். திரு சரவணன் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க திரு சரவணன். எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னதாக சொல்றாங்க முன்னாள் நீதியரசர். இல்ல எல்லா எலக்டோரல் பாண்டையும் திருப்பி தர சொல்லல. 15 நாட்களாக, இப்ப கடந்த 15 நாட்களாக யாரு அந்த எலக்டோரல் பாண்டை வாங்கி இன்னும் என்கேஷ் பண்ணாம அவங்க அக்கௌண்ட்ல போட்டு கேஷ் பண்ணாம இருக்காங்களோ அதையெல்லாம் மட்டும் தான் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின பணம் எல்லாம் அவங்க கிட்டே தான் இருக்க போகிறது. 6500 கோடி ரூபாய் அளவிற்கு பாஜக 2023 வரைக்கும் வாங்கி இருக்கிறது எலக்டோரல் பாண்டு. இப்போ சுப்பிரமணியம் சாமி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்களை தொடர்ந்து பாஜக ஆதரித்து வந்தது. அதை ஜஸ்டிஃபை பண்ணி, அதாவது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் சரியான முறை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சுப்பிரமணியம் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு பொறுப்பேற்று திரு மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு சுப்பிரமணியம் சாமி சொல்றாரு. திரு மோடி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரா, இல்ல யாருடைய கண்களிலுமே 2-3 நாட்கள் படாமல் அப்படியே போயிடுவாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் எந்த விதமான பொது பிரச்சனைக்கும் கருத்து தெரிவித்தது கிடையாது. அவர் மீது விமர்சனங்கள் வரும்பொழுதோ, பாஜக மீது விமர்சனங்கள் வரும்போதோ அதை பற்றியெல்லாம் அவர் பேசியதே கிடையாது. ஆனா இப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த 10 வருடங்களாக 6 வருடங்களுக்கு மேலாக நீங்க இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கீங்க. இது ஊழலுக்கு வழிவகுக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்தில் இதற்கு இடமே கிடையாது என்று சொன்ன பிறகு இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் பாஜகவிலே அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. அதனாலதான் கேட்டேன், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இங்கே வந்திருக்கிறார்களா என்று. என்ன அப்படின்னா, இப்போ இதை பொறுத்தவரை என்னுடைய சந்தேகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக பாஜக இந்த டிஸ்க்ளோஷர் யார் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த டிஸ்க்ளோஷரை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யும் என்பது என்னுடைய சந்தேகம். ஏன்னா அவங்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு 3 வார காலத்துல வெளியில சொன்னாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னால் அது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு செய்யும். அதுதான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அச்சம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். 4 மணிக்கு பிரஸ் கான்பரன்ஸ் சொல்லியிருக்கீங்க. என்னதான் சொல்றாங்க? இதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறுன்னு சொல்ல போறாங்களா, இல்ல உச்சநீதிமன்றத்தை விட பாராளுமன்றம் தான் சிறந்ததுன்னு சொல்ல போறாங்களா? என்ன இதற்கு என்ன ஒரு ஸ்பின் கொடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் பத்திரம் ரத்து, இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு சரவணன்.